ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர் டெம்பிள் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அனுமரது 8 சக்திகள், அஷ்டமாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 8 சக்திகளை பற்றியும் பார்க்க போகிறோம். அது என்னென்ன மாதிரி பவர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது சக்தி பேர் பார்த்திங்கன்னா அனிமா. அனிமானா நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப சிறுசாக மாறுறது. ரெண்டாவது சக்தி பார்த்திங்கன்னா மகிமா. மகிமாங்கும்போது தெரியும், மகி அப்படிங்கும்போது மிகப்பெரிய அப்படிங்கிற அர்த்தம் வரும். நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பெருசாக மாறுறது, உருவத்தில் ரொம்ப 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 பெருசாக மாறுறது. மூணாவது பவர் என்னென்னு பார்த்திங்கன்னா கிரஹிமா. இந்த கிரஹிமாங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கனமாக மாறுறது. நாலாவது சக்தி பார்த்திங்கன்னா லகிமா. லகிமாவில் பார்த்திங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப லைட்டாக மாறுறது, காற்றை விட லைட்டாக மாறுறது, அந்த மாதிரி தான் அர்த்தம், அந்தளவுக்கு சக்தி. அஞ்சாவது சக்தி பார்த்திங்கன்னா பிராக்தி. பிராக்திங்கிறது பார்த்திங்கன்னா நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு போகிறது, விரும்பியது கிடைக்கிறது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிராக்தி அப்படிம்பாங்க. பெரியவங்க நம்மளை வாழ்த்தும் போது கூட காரிய பிராக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளை வாழ்த்துவாங்க. நீ நினச்ச காரியம் நடக்கட்டும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஆறாவது பவர் என்னன்னு பார்த்திங்கன்னா பிரகிம்யா. பிரகிம்யா அப்படிங்கிறது அவர்கிட்ட அவரோட விஷஸ் மட்டும் இல்லை, அவர்கிட்ட போய் நம்ம முருகிடுறோம் அப்படிங்கும்போது தன்னை நம்பி ஒருத்தர் ஒரு விருப்பத்தை கேட்குறாங்கன்னு போது அதை முழுமையாக்கி கொடுக்கறது, அதுதான் பிரக்மயா. அதே மாதிரி ஏழாவது சக்தின்னு பார்த்திங்கன்னா இஷ்டவா. இஷ்டவாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் உருவாக்குறதும் சரி, அழிக்கக்கூடிய சக்தியும் கொடுக்கறது. ஆல்மோஸ்ட் ஒரு கடவுளுக்கு இணையான சக்தியாக இஷ்டவா சக்தியை சொல்கிறாங்க. கடைசியாக எட்டாவது அஷ்டமா சக்தியான எட்டாவது பார்த்திங்கன்னா வசிஷ்டா. அப்படிங்கிறது வசிஷ்டா அப்படிங்கும்போது வசியம் அப்படிங்கிற மீனிங் வந்துடுங்க. மற்றவங்களை கட்டுப்படுத்துறது, அவங்க மேலே நம்ம ஆளுமையை செலுத்துறது, வசியப்படுத்தக்கூடிய சக்தி. இந்த 8 சக்தியுமே பார்த்திங்கன்னா அனுமருக்கு ரொம்ப 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 சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குது. அவரை பற்றி சொல்லணுன்னா வார்த்தைகள் இல்லை. அப்படிங்கிறது தான் ராமாயணத்துலேயே 6 காண்டங்களில் சுந்தர காண்டம்னு சொல்லி தனியாக அவரோட பெருமைகளை சொல்கிறதுக்காகவே ஒரு காண்டம் இருந்துச்சு இல்லைங்களா. இதே மாதிரி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா என் பார்வையில் ராமாயண கதாபாத்திரங்கள், அதில் தனியாக இவருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மற்ற கதாபாத்திரங்களும் சரி வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். இதில் என்னோட பர்சனல் அப்படின்னு சொல்லி என்னென்னு கேட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு சக்தியை நான் ரொம்பவே மெய்சிலிர்த்து பார்த்த விஷயம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரக்கம்யா அப்படிங்கிற சக்தி தான். ஏன்னா நம்ம விருப்பத்தை மட்டும் இல்லை, நம்மளை நம்பி வந்தவங்களையும் சரி அவங்களோட விருப்பத்தை முழுமைப்படுத்துறது, அதை நிறைவேற்றி கொடுக்கறது அப்படிங்கிறது தான். அதனால தான் அனுமரது வழிபாடு பண்ணும்போது மனமுருகி அவர் இடத்துல முழுமையாக கொடுத்துருங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவன் நம்மளோட அமெரிக்கா முன்னாள் அதிபராக இருந்த பாரக் ஒபாமா கூட அவர் கையில் ஒரு சின்ன ஆஞ்சநேயர் சிலை எப்போவுமே வச்சுட்டு இருந்தார். ஈவன் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார். அதுலேயும் குறிப்பாக அவர் அனிமா மகிமா அந்த 2 பவர்ஸை பற்றி ரொம்பவே பேசினார். அவர் மனசுருகி மனம், மதம், இனம், நாடு எல்லாமே கடந்து ஒரு நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே மட்டும்தான் இது எதுவுமே வரும் இல்லைங்களா. அப்படி அவர் முழு மனசாக நம்பி நம்ம அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் எல்லாமே காரிய சக்தியாக நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாரு இல்லைங்களா. அவரை வழிபடக்கூடிய முறை, எந்த நாளில் எந்த கிழமையில் பண்ணும்போது நம்மளுக்கு முழுமையான அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த 8 சக்தியில் ஒரு சக்தி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த சக்தியை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ ஆல்மோஸ்ட் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் ஆகிடுச்சு. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. அனுமர் மோஸ்ட்லி பேச்சுலர் சாமினாவே பார்த்திங்கன்னா அனுமரை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஈவன் பேச்சுலராக இருக்கவங்க கூட அனுமரை தான் கும்பிடுவாங்க. அதில் ஒரு சின்ன விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த
8வது சக்தினா வசிஷ்டா. அதுக்கு வேண்டியே மோஸ்ட்லி சாமி கும்பிட்றவங்களும் இருக்காங்க. எப்படியாச்சும் தனக்கு தன்னோட காரிய சக்தி வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய கூட நிறைய பேர் வேண்டி விருப்பத்தை தெரியவங்களும் இருக்காங்க. எந்த ஒரு மதமாக இருக்கட்டும், எந்த ஒரு தெய்வமாக இருக்கட்டும், நாம் ஒரு விஷயத்த நம்புகிறோம், முழுமையாக நம்பி நம்மளை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஓகே, உன் மேலே நான் பாரத்தை போட்டுப்பா, அதுக்காக நம்ம வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஒரு சக்தி இருக்கா, அதை அவர்கிட்ட நம்ம கொடுத்தாச்சு. என் பிரச்சனை இதுதான், இதுக்கு மேலே வராது, நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு கூட நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வேலை என்னவோ அது உங்களோட முழு முயற்சியை போடுங்க. கண்டிப்பாக அதற்குரிய பலன்கள் வந்து உங்களுக்கு கை மேலே கிடைக்க வரும். யூனிவர்ஸ் அப்படிங்கிற பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்குது. கர்மாங்கிற கான்செப்ட் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குங்க. எல்லாம் இருந்தாலும் சரி, நம்ம வேலையை பண்ணணும். எல்லாத்துமே எனக்கு இது ஒரு விருப்பம் ஆழமாக இருக்குது, அதை நோக்கி நான் முன்னேறணும். அதுக்கு பக்கத்தில் எந்த தடைகள் வந்தாலும் சரி, அவமானங்கள் வந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் தான் அப்படின்னு நினச்சிட்டு உங்களோட வேலையை முழு மனசோடு பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் எல்லா இறைவனோட அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். நம்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.